தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் நியூஸ் 7 தமிழ் சார்பாக சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகள் எவ்வாறு உள்ளது என்பதாக இன்று நாம் கலாய்வில் ஈடுபட்டிருக்கிறோம். குறிப்பாக சென்னை முக்கிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய கிரீன்வே சாலை மற்றும் அதே போல் ஈசிஆர் சாலை, அம்பத்தூர், அதே போல் சென்னை புறநகர பகுதிகளிலும் சாலைகள் எவ்வாறு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு புறம் நெடுஞ்சாலைத்துறை பணிகளானது நடைபெற்று வருகிறது, ஒரு புறம் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகிறது, ஒரு புறம் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது மழைக்காலங்கள் என்பதால் மழைநீர் வடிகால் வாரியம் தொடர்பாக சென்னையில் சுமார் 175 இடங்களுக்கு மேலாக இந்த சீரமைக்கும் பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக தற்போது சென்னையில் பார்த்தோமானால் இந்த பணிகள் அனைத்தும் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் ஒரு சவால் மிக்க ஒரு பயணங்களை தான் தினந்தோறும் அதாவது தங்களுடைய வாழ்க்கையில் கடந்து செல்கின்றனர். ஏனென்றால் காலை தினம் வேலைக்கு செல்பவர்களாகட்டும், அதே போல பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களாகட்டும், அதே போல கல்லூரி உள்ளிட்ட அத்தியாவசிய பணிக்கு செல்லக்கூடியவர்கள் தினம் தங்களுடைய அதாவது பயணங்களை சாகச பயணங்களாகவே மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் இந்த கட்டிடல் சாலையில் நடைபெற்ற இந்த பிங்க் ஆட்டோ விபத்தானது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஏன்னா ஒரு பிரதான சாலையில் இந்த விபத்தானது ஏற்படுகிறது என்றால் அந்த இடங்களில் போக்குவரத்து காவல்துறை இல்லாத ஒரு காரணமும், அதே போல சாலை சரிவர இல்லாத ஒரு காரணத்தால் இந்த ஒரு பெண் அதாவது தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார். இந்த அவருடைய கதறலின் தொடர்ந்து இன்றைய தினம் நியூஸ் 7 தமிழ் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த சாலைகளுடைய கலாய்வை இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் தாம்பரத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய சாலைகள் எவ்வாறு உள்ளது என்பது தொடர்பாக நமது செய்தியாளர் தாம்பரத்திலிருந்து இணைகிறார். அவரோட கேட்கலாம். அப்துல் காதர் நம்மோடு இணைந்திருக்க, அவரோட கேட்கலாம். அப்துல் காதர், தற்பொழுது தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சாலைகளுடைய நிலை எப்படி இருக்கு? உங்களுடைய கலாய்வை நீங்க பதிவு பண்ணலாம். புறநகர் பகுதியான தாம்பரம் மாநகராட்சி தற்போது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு மாநகராட்சியாகும். சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் புதிய மாநகராட்சியாக உருவாக்கப்பட்டு 70 வார்டுகளை கொண்ட இந்த மாநகராட்சியானது இயங்கி வருகிறது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டு தற்போது இந்த மாநகராட்சியை கவனித்து வருகிறார். இந்த நிலையில்தான் சென்னை போன்று பெருநகருக்கு ஒட்டியுள்ள இந்த தாம்பரம் மாநகராட்சி சாலைகளும் முழுமையாக ஒரு சேதமடைந்து குண்டு குழியுமாக காட்சியளிக்கிறது. பெரும்பாலான சாலைகள் மிக மோசமாகவே இருக்கிறது. குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சியை பொறுத்தவரை மாநில நெடுஞ்சாலை கட்டுப்பாட்டில் உள்ள பல்வேறு சாலைகளும், அதே போல மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள சாலைகளுமே இரு சாலைகளுமே மிக மோசமாகவே இருக்கிறது. மாநகராட்சி சாலைகள் ஒரு நிதி நெருக்கடியின் காரணமாக புதிய சாலைகள் அமைப்பது சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக 3 ஆண்டுகள் மாநகராட்சியாக தராமல் இருப்பதும் ஏற்கனவே பேரூராட்சியாக ஊராட்சியாக இருந்த சாலைகள் கூட சீரமைக்கப்படாமல் பல்வேறு சாலைகள் குள்ளும் துறையுமாக குறிப்பாக பள்ளி அந்த வேலைக்கு செல்வோர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஒவ்வொரு சாலைகளுமே பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டும் சீரமைக்கப்படாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனையை தெரிவிக்கின்றனர். அதே போல மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் போடப்பட்ட சாலைகள் கூட இல்லாமல் தரம் போடப்பட்ட சாலைகளால் அந்த சாலைகளுமே குண்டு குழியுமாக ஒரு காட்சியளிக்கக்கூடிய சூழ்நிலையை தான் காண முடிகிறது. அதே போல மாநில அரசின் நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேளச்சேரி பிரதான சாலை, பம்மல் பிரதான சாலை, முடிச்சூர் பிரதான சாலைகளும் கடுமையாக ஒரு சாலைகள் மோசமாகவே காணப்படுகிறது. அந்த சாலைகளும் அந்த பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக அந்த சாலைகள் சீரமைக்கப்படாமல் அந்த பணிகளுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையால் அந்த சாலைகளும் சீரமைக்கப்படாத அடிக்கடி தினந்தோறும் விபத்துகள் ஏற்பட்டு பொதுமக்கள் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காண முடியுது. தினந்தோறும் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடைபெறுகிறது. இதுக்கு முக்கிய காரணமாகவே இந்த சாலைகள் தான் சொல்லப்படுகிறது. சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பல்வேறு புகார்களை மாநகராட்சி அதிகாரிகளிடம் ஆணையர்களிடமும் தெரிவித்தாலும் கூட நிதி நிலைமையை சுட்டிக்காட்டி கண்டும் காணாமலும் மாநகராட்சி ஆணையர் இருந்து வருவதாகவே குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக மக்கள் பிரதிநிதியான கவுன்சிலர்களும் தங்கள் பகுதிகளில் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என பல முறை புகார் கொடுத்தும் அந்த சாலைகள் இன்னும் சீரமைக்கப்படாமலே இருக்கிறது. அப்துல் காதர், தொடர்ந்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணீங்க. இப்போ நீங்க அதாவது கலாய்வின் பொழுது சாலை மட்டும் இல்லாமல் சாலை அருகாமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் கேபிளுடைய கம்பங்களாகட்டும், மின் கம்பங்களாகட்டும் ரொம்ப பழுதடைந்த நிலையிலும் சாலைக்கு ஓரங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாயமாக இருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய தகவலை பதிவு பண்ணுங்க.
குறிப்பாக இந்த புதிதாக போடப்படக்கூடிய இந்த சாலையின் அருகே மின்கம்பங்கள் அமைக்கும் போதோ அல்லது கேபிள்கள் அமைக்கும் போதோ மாநகராட்சியிடம் உரிய அனுமதி பெற்று அதற்கான தொகையை கட்டிதான் இது போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என விதிகள் இருக்கிறது. ஆனால் சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் மாநகராட்சியில் இந்த விதிகள் எல்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டு கேபிள் ஆபரேட்டர்கள் இல்ல மின்கம்ப அந்த உயர்களை பதிப்பவர்கள் எந்தவித அனுமதி இல்லாமல் சுயமாகவே இந்த சாலைகளை பழுது செய்துவிட்டு அந்த கம்பங்களை அமைப்பதால் இதில் இந்த பள்ளி நடந்து செல்வோர் இல்ல சாலை வாகனங்களும் அந்த பள்ளத்தில் விழுந்து விபத்தில் செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. இது தொடர்பாகவும் சமூகங்கள் பல்வேறு முறையாக பல்வேறு கருத்திலும் மாநகராட்சிகளிடம் புகார் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இதனை சரி செய்தாலே ஓரளவு இந்த சாலைகள் மோசமாவதை தடுக்க முடியும் எனவும் சமூகங்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அப்துல் காதர், தொடர்ச்சியாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. தொடர்ந்து உங்கள் கள ஆய்வில் என்னென்ன தகவல்கள் மற்றும் அது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் ஏற்படக்கூடிய செயல்களை தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. நன்றி.